இந்த ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இடித்த இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி நல்லா இந்தளவு குக் ஆனதும் இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், ஒரு கேரட் 12 பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். டுடே இந்த ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு நான் 3 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் ரவை 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 3 கிளாஸ் ரவைக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். காய் வேகிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். டோட்டலாக 7 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போது கேரட் பீன்ஸ் நல்லா குக் ஆகியிருக்கு. நம்ம இப்போ இதில் 7 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்கும் போது நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா இந்த தண்ணியில் இறங்கி இந்த கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா மேலேருந்து சுற்றி கொட்டுங்க. அப்போ தான் இது கட்டியாகாமல் இருக்கும். ஒரே பிளேஸில் கொட்டினோன்னா ரவை கட்டியாகிடும். இப்படி நம்ம சுற்றி கொட்டும்போது தான் இந்த ரவை வந்து சீக்கிரமாக கட்டியாகாது. 3 கிளாஸ் ரவையும் நல்லா கொட்டிட்டு உடனே நீங்கள் கலருங்க. இந்த தண்ணி அந்த ரவை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த ரவை ரோஸ்டட் ரவை, ஸோ நான் முன்னாடியே ரோஸ்ட் பண்ணலை. நீங்கள் ரோஸ்ட் பண்ணாத ரவையாக வாங்கினீங்கன்னா அதை முன்னாடி ஒரு தடவை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த கிச்சடிக்கு இன்னும் நீங்கள் ஃப்ளேவர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் நெய்லாம் ஆட் பண்ணலை. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கிச்சடிக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனே கோக்னட் சட்னி தான். அந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவோட எண்டில் போட்டிருக்கேன் வீடியோ. உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த வீடியோவோட எண்டில் இருக்குது கோக்னட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு. அவ்வளோதான், நம்ம கிச்சடி இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹோட்டலில் பண்ணுற அதே டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு நான் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் டேஸ்டியாக வரும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெங்காயம், 3 பல் பூண்டு. வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த கோக்னட் சட்னி. நான் 1 கை பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பாதிக்கு பாதி அளவு, அந்தளவு தான் நம்ம போடணும். நீங்கள் வந்து 1 கப் தேங்காய் போட்டிங்கன்னா பாதி கப் தான் நீங்கள் உடைச்ச கடலை போடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம இதை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். 1 கொத்து கருவேப்பிலை,
நீங்கள் எல்லா சட்னிக்குமே சோம்பு போட்டு தாளித்து பாருங்கள், சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.